ஒன்றே மேன்மையானதாகவும் ஒருவருக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் அந்த அடியவர் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நம்ம சொல்லித்தரோம். சரியா? நல்லது. இந்த பாடல்ல ஐயம் இல்லை என்றால் அடுத்த பாடலை படிக்கலாம். இறப்பு ஏன் துன்பம்னு சொல்றீங்க? அது ஒவ்வொரு தடையை நாங்க குழந்தை இறக்கும் போது அவரை நோக்கி தானே போறோம். ஒரு எவல்யூஷன் மாதிரி தானே அது ஆகுறது. இறப்பு எப்படி இருந்தாலும் இன்னொரு பிறவியை தரப்போகுது. பிறவி என்பது துன்பம். நம்முடைய நோக்கம் பிறவாமை. நீங்க சொல்றபடி பார்த்தா நோக்கி தானே போகிறோம். நீங்க சொல்றபடி பார்த்தா பக்குவப்பட்டு போறோம். அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தை எய்திய பிறகு மரணம் அடைவதாக வைத்துக் கொள்வோம். மீண்டும் பிறந்து மீண்டும் பக்குவப்படணும், மீண்டும் பிறந்து மீண்டும் பக்குவப்படணும். ஏதோ ஒரு நிலையில முற்றிலுமாக ஆணவம் ஒடுங்கும் பொழுதுதான் நாம் முக்தி அடைந்து இறைவன் திருவடிக்கு போவோம். ஆனால் பிறவி என்று வந்துவிட்டாலே அது துன்பம் தான். இந்த மரணம் என்பது பிறவிக்கு தான் வழிவிடும், நமக்கு முத்திக்கு வழிவிடுவது அல்ல. அதனால மரணம் என்பது துன்பம் தான். ரெண்டாவது, மரணம் அடைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாக்கா உடம்புல இருந்து உயிர் நீங்கிவிடும். உயிருக்கு அனுபவம் வேண்டும் என்று சொன்னால் உடம்பு வேணும். உடம்பு இல்லைன்னா அதால எதையுமே அனுபவிக்க முடியாது. பெரிய கொடுமை, மிகப்பெரிய எந்த அனுபவமுமே கிடையாது. ஆக்சுவலா அது பக்குவப்பட்டு விரைந்து திருவடி சேர வேண்டும் அல்லவா? ஆனா அனுபவம் பெறுவதற்குண்டான கருவிகளோ கரணங்களோ அதுக்கு இல்லை. அது துன்ப நிலை. எப்படி கேவலத்துல உடம்பே இல்லாம முற்றும் அறிவற்ற நிலையில கிடைக்கிறதோ அது போலவே அதுவும் ஒரு கேவல நிலை தான். சோ அதனால மரணம் என்பது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது துன்பம் தான். ஏனென்றால் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு அது ஒரு இண்டிகேஷன். முக்தி அடைவதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுதான் இன்பம். சரியா? மரணம் என்பது இன்னொரு பிறவி உண்டு. மேபி அது இந்த மரணத்துக்கு அடுத்த பிறவியில் முக்தி கிடைக்கலாம், அந்த மரணத்துக்கு அடுத்த பிறவியில் முக்தி கிடைக்கலாம். பட் இதெல்லாம் யாராலும் அறுதிட்டு சொல்ல முடியாது. எத்தனை பிறவி, யாருக்கு எத்தனை பிறவி, எத்தனை உடம்பு, எத்தனை உலகங்கள் தெரியாது. சரியா? நல்லது. அடுத்த பாடல் பெருக்கணுதல் வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நினைக்கும் அருள் நிற்கும் அருள். சரி, நுகர்னு இருக்கு இல்லையா? நுகர அப்படின்னு மாத்திக்கோ. அது ஒரு ஸ்பெல்லிங். பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். சரி, இதுல சொற்களை மாற்றணும். நான் சொல்றேன், எண்கள் சொல்றேன், போட்டுக்கோங்க. இதுக்கு முந்தைய பாடல்ல எண்கள் நான் சொல்லல. காரணம் உங்களுக்கே விளங்கி இருக்கும். வேண்டும் பொருளில் தலையிலது போல அருளில் பெரியது அகிலத்தியில். இதுல நுகர அப்படின்னு மாத்திக்கோங்க. இப்ப நான் எண்கள் சொல்றேன், அதுல மார்க் பண்ணிக்கோங்க. அருக்கன் என 1, அருள் 2, வினை 3, பெருக்க 4, நுகர 5, பேரொழியாய் எங்கும் 6, நிற்கும் 7. இப்ப வாசிங்க. நான் வாசிக்கிறேன். அருக்கன் என அருள் வினை பெருக்க நுகர பேரொழியாய் எங்கும் நிற்கும். நான் புதுசா ஒரு சொல்ல அதுல சேர்த்து சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். அருக்கன் என அருள் வினை பெருக்க அதன் பயனை நுகர பேரொழியாய் எங்கும் நிற்கும். இப்ப புரிஞ்சு போச்சா? சூரியன் ஒரு சொல்ல எடுத்துக்கிறாருங்க. அருக்கன்னா சூரியன். திருவருள் சூரியன் மாதிரி
அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, சூரியன் இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கின்றது, தேவையான வெப்பத்தை தருகின்றது. அந்த ஒளியிலும் வெப்பத்திலும் பயிர்கள் விளைகின்றன. அந்த பயிர்களிலிருந்து விளைந்ததெல்லாம் நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம் அல்லவா? இதுதான் சூரியனார் செய்யக்கூடிய உபகாரம். உயிர்களுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேராக கிளம்பி வர்றார், ஒளி தருகின்றார், வெப்பம் தருகின்றார், அதிலேயே பயிர்கள் விளைகின்றன. அந்த பயிர்களை நுகர்ந்து சாப்பிட்டுட்டு இந்த உயிர்கள் நலமாக வாழ்கின்றன அல்லவா? அதுபோலத்தான் திருவருளும் அப்படின்னு சொல்றாரு. திருவருளும் வருகின்றது, நமக்கு நிறைய உபகாரங்களை செய்கின்றது, செய்து அதன் பயன்களை நமக்கே தருகின்றது. அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய சுருக்கமான செய்தி. ஆனா இந்த சூரியன் மாதிரி அது வேலை செய்யுதுன்னா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு. சூரியன் வேலை செய்யற விஷயம் நமக்கு தெரியும். ஒளியும் வெப்பமும் வந்தது, பயிரை விளைவித்தது, பயிரிலிருந்து விளைந்த பயனை உயிர் அனுபவித்து மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போலதான் அருளும் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டார். அருள் என்ன செய்யுதுங்கிறத டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. அருள் வினை பெருக்க, வினையின் பயனை நுகர எங்கும் பேரொளியால் நிறைந்து நிற்கின்றது. சூரியன் எங்க பார்த்தாலும் பரவி நின்று எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக பயிர்களை விளைவித்து தருகிறது அல்லவா? அதுபோல திருவருளானது எங்கும் எல்லா உயிர்கள் மீதும் படிந்து நின்று அது வினைகளை பெருக்கி அந்த வினைகளை நுகர்ந்து அதன் வழி பக்குவம் அடைவதற்கு வழி செய்கின்றது அப்படிங்கிறது தான் அங்க போட்டிருக்காங்க. பேரொளியாய் அப்படிங்கிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒளி என்பது பொருந்தும், அருளை பொறுத்தவரை ஒளி என்பது அறிவு என்று கொள்ள வேண்டும், பேரறிவு அப்படின்னு கொள்ள வேண்டும். சூரியன் பயிர்களை விளைவித்து தருகின்றது என்று சொன்னால் திருவருள் எதை விளைவித்து தருகின்றது? திருவருளும் சில விஷயங்களை விளைவித்து தான் தருகின்றது. எதை? சூரியன் பூமியில பயிர்களை விளைய செய்கின்றது, திருவருள் பக்குவ நிலையில் அந்த வினையிலிருந்து நம்மளுக்கு அணுக வேண்டிய அனுபவங்களை தருது. அது நம்மளோட வினை நாமளா ஜெனரேட் பண்றோம். வினை போக்குறதுக்கு அவர் என்ன கொடுத்தாரு நம்ம? அப்புறம் இங்க வந்தோட சூரியன் பயிர்களை விளைவிக்குதுங்க, பூமிங்கிற ஒரு பொருள்ல இருந்து பயிர்களை விளைவிக்குது. திருவருள் என்ன செய்கின்றது என்றால் மாயை என்ற ஒரு கிரவுண்ட்ல இருந்து தனு கரண போன போகங்களை விளைவிக்கின்றது. அதுக்கப்புறம் நம்ம போய் அதுல வினைகளை நட்டு வைக்கிறோம். அதுதான் செய்ய வைக்கிறார் அதையும். ஏன்னா அப்பதானே பக்குவப்படுத்த முடியும் நம்மள. நல்வினை தீவினை என்று நம்மளை செய்ய வைக்கிறார். செய்ய வச்சாதான் ஆணவம் ஆகியது ஒடுங்கும் என்பதனால் அப்படி செய்யறார். சரியா? சூரியன் பூமியில பயிர்களை விளைவித்து நன்மை செய்கிறது. திருவருள் மாயையிலிருந்து உடல், உலகம், கரணம், புவனம், போகம் எல்லாத்தையும் விளைவித்து தருகின்றது. தனு கரண புவன போகங்களை விளைவித்து தருகிறார் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இதெல்லாம் தான் நமக்கு பக்குவம் தரக்கூடிய கருவிகள். அதனால தான் பெருமான் அதை விளைவிக்கின்றார். இப்ப ஆணவம்னு ஒரு பொருள் கிடக்கு, உயிரின் அறிவை முழுவதுமாக மறைத்து நிற்குது. சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா ஆணவத்தை போய் தூண்டி விடுகின்றார், அதை செயல்படுத்துகின்றார். ஆணவத்தை செயல்படுத்துவது தப்பா சரியா? ஆணவம் பாட்டுக்கு பேசாம இருக்கு. சிவபெருமான் அது வேலை செய்யும்படியா செய்யறார். தனி கரண போன போகங்களை எல்லாம் கொடுத்தோன்னா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அல்லவா? இதெல்லாம் இல்லாத போது அது முழுமையாக உயிரினுடைய அறிவை மறைத்து கிடக்கும். தான் ஆணவத்தால் மறைக்கப்பட்டுள்ளோம் என்ற அறிவை இல்லாதபடிக்கு உயிர் மடங்கி இருக்கும் அல்லவா? சிவபெருமான் என்ன பண்றார்? தனு கரண போன போகங்களை எல்லாம் கொடுத்தோன்னா ஆணவம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இப்படி செய்யலாமா? அவரு ஆணவத்தை செயல்பட வைக்கிறாங்க, பக்குவப்படுத்துவது. பக்குவப்படுத்துவதற்காக செய்கிறார். எப்படி அது பக்குவப்படும் நினைக்கிறீங்க? ஆணவத்தை செயல்பட விடுறார். செயல்பட்ட விட்டா எப்படி பக்குவப்படும் சொல்லுங்க. அது அறிவு பொருள் இல்லையா? இந்த ஆணவத்துல இருக்க அறியாமையை ஏற்படுத்தும். ஆனா அப்ப அதுக்குள்ளேயே அந்த இது தோணும்ல, இந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது. சரி, நீங்க உயிரை பற்றி இப்ப பேச வேண்டாம். ஆணவம் உயிரினுடைய அறிவை கொஞ்சம் முழுக்க மடக்கி வச்சிருந்தது. திருவருளால அது கொஞ்சம் கொஞ்சமா விலகி நிற்கிறது அப்படிங்கிற செய்தியை அப்புறமா வச்சுக்குவோம். இப்ப ஆணவத்தை சிவபெருமான் தூண்டி விடுகின்றார். இது சரியா தவறா என்பதுதான் கேள்வி.
அது சரி என்று நான் சொல்கிறேன். எப்படி என்று சொன்னால், சடப்பொருள்கள் இருக்கு இல்லையா, இந்த சடப்பொருள்களுக்கெல்லாம் ஒரு பண்பு உண்டுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புழக்கத்துக்குள்ள வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வலிமை குன்றி போகும், வலிமை குறையும். சடப்பொருள்களுடைய பண்பு அது. எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வலிமை குன்றும். இந்த கேமரா எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யும்? பவர் சப்ளை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் ராங் டைமிங்ல அந்த கேமரான்னு கேட்டு கூடாது. சரி, பரவாயில்ல, தவறு இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன், எளிதா புரியும். இந்த நரம்பும் எலும்பும் எவ்வளவு நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்? 60 வருஷம் நல்லபடியா பார்த்துருந்தா 50 வரைக்கும் தாங்கம்மா. 40 இல்ல அவங்க யோகா செய்யறாங்க, 40லயே மூட்டு வலி வரலையா? அவங்க யோகா செய்யறதுனால சொல்றாங்க. சொல்ல வர செய்தி, சடப்பொருள்கள், இது எல்லாமே சடப்பொருள்கள். சடப்பொருள்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்தப்படுகின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய வலிமை குன்றும். இறைவன் ஆணவமாகிய ஒரு வன்மையான பொருளை பயன்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றார். கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு பிறவிகள்ல இந்த உயிர் அடிபட்டு 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 ஆணவத்தோட புழக்கம் ஏற்பட 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 ஆணவத்தினுடைய வலி குன்றும். பல்வேறு பிறவிகளுக்குள்ளார கடந்ததுக்கு அப்புறம் ஆணவத்தினுடைய வலி குன்றும், உயிரினுடைய ஆன்ம பலம் மேம்படும். இதனால் தான் இறைவன் ஆணவத்தை செயல்பாட்டுக்குள்ளார கொண்டுட்டு வர்றார். சரியா? இந்த நுட்பம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன பாட்டு என்ன சொல்லுது? வினை பெருக்க நுகர. ஸோ ஆணவத்தை தூண்டுவதன் வழி தனுகரண போன போகங்களை எல்லாம் கொடுத்து ஆணவத்தை தூண்டுகின்றார். ஆணவத்தை தூண்டுனோன்னா அது கொஞ்சம் உலகத்தை பற்றிய மயக்கத்தை ஏற்படுகின்றது. அப்பதான் அதுக்கு தெரிய வரும் நாம் ஆணவத்துக்குள்ளார இருக்கோம் அப்படின்னு. இப்பதான் நமக்கு ஓரளவுக்கு ஆணவம் என்ற ஒரு பொருள் உண்டு என்பதே தெரிய வந்திருக்கு அல்லவா? பயிற்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், பயிற்சிக்கு வெளியில இருக்கிறவர்களுக்கு இன்னும் அதுவும் தெரியாது அல்லவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மருந்து கிடைச்சி போச்சு. இந்த மருந்து கொஞ்சம் கசப்பாகவே தான் இருக்கும், இருந்தாலும் இதை பருக பருக பருகத்தான் நோய் தீரும். சரியா? புரியுதா உங்களுக்கு? திருவருள் தான் இங்க மருத்துவன். சிவபெருமான் தான் நமக்கு மருத்துவன், திருவருள் தான் நமக்கு மருத்துவன். நமக்கு என்ன நோய்? பிறவி நோய். எதனால் வந்தது? வினையால் வந்தது. பிறவி நோயை நீக்குவதற்கு வினையை நீக்கினாதான் பிறவி நோய் நீங்கும். ஆனா இதுக்கெல்லாம் மூலமா இன்னொருத்தர் இருக்காரு, அதுதான் மூல நோய். மூல மலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நோய். சோ ஆணவமாகிய பிணி உயிரை பிடித்துள்ளது. இறைவனாகிய மருத்துவன் தனுகரண போனபோகங்கள் உள்ளிட்ட கருமங்களையும், அதாவது கண்மங்களையும், நல்வினை தீவினை ஆகிய வினைகளையும் மருந்தாக ஊட்டுகின்றான். இதுக்குள்ளார இருந்து பழக 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 இந்த வினை தாமே நீங்கும் அப்படிங்கிறது தான் அதுல உள்ள செய்தி. வினை பெருக்க பெருமான் தனுகரண போனபோகங்களை கொடுத்தான். கொடுத்ததன் வழி வினையை பெருக்க செய்தான். உயிர்கள் வினையை பெருக்குது அல்லவா, அருள் தான் இந்த வேலையை செய்யுது. தனுகரண போகங்கள் கொடுத்தது. மூலக்கர்மம்னு ஒன்னையும் கூடவே கொடுத்தாரு. அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மூலக்கர்மம் கொடுத்தாரா இல்லையா? மூலக்கர்மம் எதுக்கு பயன்படுது? மூலக்கர்மம் எதற்கு பயன்படுகிறது? சரி, நான் கேள்வி கொஞ்சம் மாத்தி கேட்டேன்னா பதில் சொல்லிடுவீங்க. ஓகே, இது வரைக்கும் நான் எந்த வினையுமே செய்யலைங்க. முழு ஆணவம், முழு அறியாமை, உயிர், இந்த ரெண்டு பொருள் தான் கிடக்கு. ஆணவமும் அறியாமையும் தான் கிடக்கு, உயிரும் தான் கிடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை பக்குவப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? முதல்ல அதுக்கு பிறவி கொடுக்கணும். பிறவிக்கு விதை எது? வினை. அதுக்கு வினை இருக்கா? இல்ல. இன்னும் ஃபர்ஸ்ட் எதுவுமே செய்யல, அது உண்மை தெரியாது, கிடக்காம போன்னு. இப்ப அதை பிறவிக்குள்ள கொண்டுட்டு வரணும். பிறவிக்கு விதை வினைன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த வினை எங்க இருந்து வரும்? அதுதான் செய்யவே இல்லையே இன்னும். எங்க இருந்து வரும்? இல்லைங்க, ஒரு நல்வினையோ ஒரு தீவினையோ இருந்தால்தான் பிறவி. பிறவி ஆகிய செடி வளர வேண்டும் என்று சொன்னால் வினை ஆகிய விதை அங்கே இருக்க வேண்டும். ஆணவமும் உயிரும் மட்டுமே இருந்த கேவல நிலையில் எந்த வினையும் அந்த உயிருக்கு இருந்தது இல்லை. முழு அறியாமை. இப்படி இருக்கிற நிலைமையில அதுக்கு ஒரு பிறவி கொடுக்கணும்னா எதன் அடிப்படையில் கொடுப்பது? வினையேதான், விதையே இல்லையே. எதன் அடிப்படையில் கொடுப்பது? சிவபெருமான் அதுக்கு வேணா ஒரு உடம்பு வேணா கொடுக்கலாம், பொதுவான ஒரு உடம்பு வேணா கொடுக்கலாம்.
பிறவிக்குள்ளார கொண்டாந்து நிப்பாட்டணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யறார் அப்படின்னா, நல்வினையும் அல்லாத தீவினையும் அல்லாத ஒரு வினையை இறைவன் ஊட்டுகின்றான். அந்த வினைக்கு பேரு மூலக்கண்மம். அது நல்வினையும் அல்ல, தீவினையும் அல்ல. நியூட்ரல் வினை. அது நன்மையும் செய்யாத தீமையும் செய்யாத உயிரினுடைய அறிவை தூண்டக்கூடியதாகிய வினை. உயிருக்குள்ளார தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லி வைக்கிறேன். உயிருக்குள்ளார இச்சை உண்டு, கிரியை உண்டு, ஞானம் உண்டு. இச்சை என்றால் விருப்பப்படும் ஆற்றல், கிரியை என்றால் செயல்படும் ஆற்றல், ஞானம் என்றால் அந்த செயல்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும் அறிவு ஆகிய ஆற்றல். இத மூன்றும் எல்லா உயிருக்குள்ளும் உண்டு. இப்ப இந்த உயிரை செயல்படுத்தினா தான் இந்த உள்ள இருக்கிற ஆற்றல்கள் எல்லாம் செயல்படும் அல்லவா? சுவாமி என்ன பண்றாரு, இதெல்லாம் இந்த விருப்பம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு உடம்பு வேணும் அல்லவா? அதனால என்ன பண்ணுவார், முதல்ல உடம்பு கொடுத்துருவார். அந்த உடம்புக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெரி குட். அது புரியட்ட காயம். இந்த புரியட்ட காயம் உடம்பு மட்டும் இருந்தா போதுமா? செயல்படுறதுக்கு வினை வேணும் அல்லவா? அதனால அதை செயல்படுத்துவதற்காக மூலக்கண்மம் என்ற ஒரு வினையை கொடுக்கிறார். அதை கொடுத்த உடனேயே தன்னுடைய இச்சைக்கு ஏற்ப அது விருப்பப்படும். அந்த இச்சைன்னு ஒரு ஆற்றல் உண்டு அல்லவா? அதற்கு ஏற்ப அது விருப்பப்படும். அந்த விருப்பம் என்னவோ அதற்கு ஏற்ப உடல் வாய்த்து விடும். அதுதான் அது செய்யக்கூடிய முதல் வினை. அந்த விருப்பம் உண்டு அல்லவா? எங்கங்க அதுதான் ஒண்ணுமே தெரியாம கிடக்கு, விருப்பப்பட்டதை போய் நீங்க வினை வினைன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது இன்னும் செயல்படலையே, இச்சையை பயன்படுத்தி விருப்பப்பட்டது அவ்வளவுதானே. அதுக்கு எப்படி நீங்க வினை வந்தது என்று சொல்ல முடியும்? சுவாமி மூலக்கண்மம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூலக்கண்மம் புரியட்ட காயமும் மூலக்கண்மமும் கிடைச்சோன்னா உயிர் செயல்பட ஆரம்பிச்சது. செயல்பாடு என்பது முதல்ல இச்சை. இந்த இச்சை வந்த உடனேயே எப்படி வினை தோன்றியது என்று சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வினை என்பது 3 வழியில் தோன்றும் என்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்னென்ன வழி? மனம், வாக்கு, காயம். வினை என்பது நினைத்தாலே வினை தோன்றும். நல்லது நினைச்சா அதுக்குண்டான நல்ல பயன்கள் நமக்கு வந்து சேரும். கெட்டதை நினைச்சா அதுக்குண்டான கெட்ட பயன்கள் நமக்கு வந்து சேரும். நினைத்தல் என்பது வினையை உற்பத்தி செய்யும் ஆற்றல் உடையது. மனம் இருக்கு இல்லையா? மனசால் நினைச்சாலே வினை தோன்றும். ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது என்று மனதால் நினைத்தாலே நமக்கு அதே கேடு வந்து சேரும். அதே போல மனமாற ஒருவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினால் அதே பயன் நமக்கும் வந்து சேரும். சரியா? நல்லது. சோ இப்படி பெருமான் வந்து வினைகளை பெருக்குவதற்கு உதவி செய்கின்றார். தனு கரணபோன போகங்களை கொடுத்து மூலக்கண்மம் எல்லாம் சேர்த்து எல்லாம் முடிச்சு இந்த உலகத்துல அவர் செயல்பட விடுகின்றார். செயல்பட விடும் பொழுது அது தனக்குத்தானே நல்வினைகளையும் தீவினைகளையும் பாவபுண்ணியங்களையும் பெருக்கிக் கொள்கிறது. நல்வினையின் பயன் புண்ணியம், புண்ணியத்தின் பயன் இன்பம், தீவினையின் பயன் பாவம், பாவத்தினுடைய விளைவு துன்பம். இதையெல்லாம் செய்யணும். அதைத்தான் வினை பெருக்க அப்படின்னு எழுதினார். மனம், வாக்கு, காயம் இவற்றால் தெரிந்தும் தெரியாமலும் இந்த உயிர் வினைகளை பெருக்கியபடியே இருக்கும். அப்படி பெருக்கிய வினைகளின் பயனை நுகர இருக்க. அடுத்தது வினை பெருக்க, பெருக்கப்பட்ட வினைகளின் பயன்களை நுகர. இந்த பயன்களை எல்லாம் நுகர்வதற்கும் எப்படி இருக்காரால் பேரொளியாய் எங்கும் அர்க்கன் என நிற்கும் அருள். பேரொளியாய் இருக்கின்றார். இந்த பேரொளி சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது அருள், ஒளி, லைட் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அருளோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது அது அறிவாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா? வினை பெருக்குவது, வினையை பெருக்குவது, வினையை அனுபவிப்பது இதெல்லாம் யார் செய்யாது? உயிர் செய்யணும். உயிர் செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு செயல்பட வேண்டும் என்றால் இறைவனுடைய அறிவு அதில் பொருந்த வேண்டும். உயிர் அறிவுள்ள பொருள் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த அறிவை கொண்டு அது அனுபவப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பண்பு உண்டு. என்ன? உயிருக்கு இலக்கணம் உண்டு. அறிவிக்க அறியும் அல்லவா? அப்ப யாராவது ஒருத்தர் அறிவித்தால் தானே அது அறிந்து கொள்ளும். இறைவனுடைய அந்த பேர் அருள் இருக்கு அல்லவா? அது அறிவாற்றலாக உயிரின் அறிவோடு பொருந்தி இந்த உலகத்தில் நின்று வினைகளை பெருக்கும், வினைகளின் பயன்களை நுகரும். பேரொழியா என்றால் பேரறிவாய் அப்படின்னு நம்ம பொருட்படுத்திக் கொள்ளணும். அது இன்னொரு ஹிண்ட் இருக்குங்க. எங்கும்னு போட்டிருக்க. இந்த எங்கும்ங்கிறது சூரியனுக்கு பொருந்தாது. எங்கும் என்பது சூரியனுக்கு பொருந்தாது, அருளுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சொல்லு. ஏனென்றால் சூரியன் வரும் பொழுது ஒரு பக்கம் தான் வெளிச்சமா இருக்கும்,
பூமியினுடைய இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கும் அல்லவா. ரெண்டாவது அது சடப்பொருள். இந்த எங்கும் என்பது அருளுக்கு மட்டும்தான் பொருந்தும், அருக்கனுக்கு பொருந்தாது என்பதையும் நாம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர் எங்கும்னு போடலைன்னு வச்சுக்குவோம், இப்ப என்ன ஆயிடும், அருக்கனும் அருளும் ஒன்று என்று ஆகிவிடும், அருக்கனுக்குள்ள குறைபாடு திருவருளுக்கு உண்டு என்று ஆகிவிடும் அல்லவா. அதனால அந்த எங்கும் என்ற அந்த கீவேர்டு ரொம்ப முக்கியம். அது அருளுக்கு பொருந்தும். ஒரு இடத்துல வெளிச்சமா இருக்கும், இன்னொரு இடத்துல இருளா இருக்கும். ஆனால் அருள் என்பது அப்படி அல்ல. இந்த உலகம் முழுவதும் வியாபகமாக பரவி நின்று எங்கெல்லாம் உயிர்கள் உண்டோ அங்கெல்லாம் அறிவை துலங்க செய்யும். அருக்கன் என என்று சொன்னாலும் கூட இந்த எங்கும் என்ற சொல் அருளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? இந்த பாட்டு புரிந்ததா? இந்த அருள்ல இன்னொரு பயன் உண்டு சொல்றேன், அதுக்குள்ள நீங்க கேளுங்க. அந்த மூலக்கண்மத்தை முற்றதே வந்து உயிர் வந்து இறைவன் தனியா இருக்குது, அது இறைவனை சேரணும் அப்படின்றது காரணம். ஆமா, பக்குவப்பட்டு திருவடி சேரணும். பக்குவப்படணும்னா அது முதல்ல செயல்படணும், உலக வாழ்க்கைக்குள்ளார வந்தாகணும். அதை வாழ்க்கைக்குள்ளார செலுத்தணும்னா அது செயல்படணும். செயலற்று இருக்கும்போது முதல்ல அதை செயல்படுத்துவதற்காக ஒரு வினை கொடுக்கிறார். அதுக்கு பேர் மூலக்கண்மம். மூலக்கண்மம் என்பது புரியட்ட காயத்தோடு சேர்த்து அருளப்படும் ஒரு விஷயம். புரியட்ட காயம் என்பது ஒரு உடம்பு. புரினா மிக நுண்ணிய அப்படின்னு அர்த்தம், சூக்குமை. அட்டன்னா எட்டுன்னு அர்த்தம், காயம்னா உடம்புன்னு அர்த்தம். மிக நுண்ணியதாகிய 8 கருவிகள் பொருத்தப்பட்ட ஒரு உடல் முதல்ல கொடுப்பார். அந்த உடல் எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, புழு பூச்சிகளுக்கும் உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அது கூட செயல்படுவதற்காக கூடுதலா ஒரு என்டிட்டி, அதுதான் அந்த மூலக்கண்மம். சரியா? நல்லது. இந்த அருளை பற்றி நான் இன்னொரு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னாக்கா, இந்த சூரியனை போலவே அருள் என்ன செய்யும், இந்த சூரியன் இருக்குல்லவா, அது முதல்ல வந்து உலகத்துல இருக்கு இந்த பயிர்களை எல்லாம் விளைவிக்கும். நம்முடைய ஆர்வம் முழுக்க அந்த பயிர் மேலதான் இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்ந்து இங்கே கழித்திருப்பது தான் நமக்கு வேலையா இருக்கும். ஆனா ஒரு சின்ன நுட்பம் உண்டு. அதுல இந்த பயிர்களை உண்டு கழிப்பதை விட்டுவிட்டு அந்த சூரிய ஒளி இருக்கிறது அல்லவா, அந்த ஒளியை அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க, பின்னாடியே போங்க, அந்த ஒளியை ஃபாலோ பண்ணி போங்க. என்னத்தை காட்டும்? சூரியனை காட்டும். விளங்குதா உங்களுக்கு? சூரிய ஒளி உலகம் முழுவதும் பரவுது, இங்கு இருந்து பயிர்களை விளைவிக்கின்றது, அதிலிருந்து நமக்கு இன்பம் தரக்கூடியதாகிய பொருள்களையும் தருகின்றது. நாம இதை பார்த்துட்டோம், அதனால இதுக்குள்ளாரே அழிஞ்சு கிடக்கின்றோம். நான் என்ன சொல்றேன், இந்த பயிர்களில் இருந்து நம்ம மனசு கொஞ்சம் வெளியில எடுப்போம். எடுத்துட்டு இந்த ஒளி இருக்கு இல்லையா, இந்த ஒளி பின்னாடியே போங்க. எங்க அந்த ஒளி வந்தது, இந்த ஒளி பின்னாடியே போங்க. அது ஒரு பெரிய பொருளை காட்டும். எந்த பொருள் அது? அந்த ஒளிக்கு மூலமாகிய அருக்கண், இந்த பாட்டுல சொல்லப்படக்கூடிய சூரியன் ஆகிய பொருளை அந்த ஒளியே காட்டும் அல்லவா. அது போலவே தான் திருவருள் நமக்கு திருவருளுக்கு மூலமாகிய சிவத்தை காட்டும். சரியா? கரண போன போகங்களை எல்லாம் விளைவித்து கொடுத்துட்டார். இதை பார்த்தோன்னு மயங்கிட்டோம் அல்லவா. இதை விளைவித்தது யார் என்ற அறிவு நமக்கு ஏற்பட வேண்டும். விளைவித்து திருவருளோ என்ற உணர்வு நமக்கு தோன்ற வேண்டும். திருவருளை பின்பற்றி பின்னால் பார்க்க திருவருளுக்கு மூலமாகிய பரம்பொருள் கணக்கு தெரியும். சரியா? எப்படி சூரிய ஒளியே சூரியனையும் காட்டுவது போல அருளே சிவத்தையும் நமக்கு காட்டி தரும். சரியா? அதனால அம்மா திருவடியை கெட்டியா பிடிச்சு, அவங்க தான் நம்மளை கொண்டு போய் அப்பாவிடம் சேர்ப்பாங்க. சரியா? அதனாலதான் நம்ம சிவாலயங்களுக்குள்ளார போகும் பொழுதெல்லாம் பெருமாட்டியை தான் முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை பார்ப்போம். காரணம் இதுதான், திருவருள் தான் நம்மை சிவத்தோடு சேர்க்கும். அதனால போய் அம்மாவை பார்த்து வணங்கிட்டு நான் அந்த பக்கம் தான் போறோம், நிறைய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சரியா? நல்லது. ஸோ இந்த பாடல் இந்த செய்திகளை தான் நமக்கு தருது. இதுல ஐயம் இல்லை என்றால் அடுத்த பாடலை நாம படிக்கலாம். அறியாத ஒன்றும் உயிர் அறியாத ஒன்றும் இவை தான் அறியாததார் அறிவார் தான். ஊன் அறியாதென்றும் உயிர் அறியாதொன்றும் இவை தான் அறியாதார் அறிவார் தான். அது தான் இன்னில்ல இன்னு.
என்ன புரியுது உங்களுக்கு இதுல? என்ன புரிஞ்சுது? நான் பிரிச்சு படிக்கிறேன், அப்புறம் புரியுதான்னு பார்ப்போம். ஓகே. ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும். நல்லா ரைமிங்கா இருக்கு. ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார்தாம்? இவை தான் அறியாது ஆர் அறிவார்தாம்? இப்படி கேள்விக்குறி போட்டீங்கன்னா புரிஞ்சிடும். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் ஃபுல் ஸ்டாப் பண்ணலாம். இவை தான் அறியாது ஆர் அறிவார்தாம் அப்ப கேட்கலாம். சரியா? இதுக்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். திருவருள் தான் எல்லாத்தையும் அறியும் அப்படின்னு சொல்றாரு. சுருக்கமான செய்தி அவ்வளவுதான். திருவருள் தான் அனைத்தையும் ஒரு சேர அறியும் அப்படிங்கிறத சொல்றார். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வீட்டுல மறுபடியும் அதே கணவன், அதே மனைவி, அதே குழந்தை. மறுபடியும் அதே மனைவி குழந்தைய குழந்தை விட்டுட்டு கடைக்கு போயிட்டாங்க. சரியா? வழக்கமா எப்போதும் நடக்கிறது. போயிட்டாங்க. இந்த அம்மா பிள்ளைய பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. போய் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல. இவர் ஒழுங்கா தான் பார்த்துக்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு இடைஞ்சல் நமக்கு வரும் இல்லையா? எல்லா இடைஞ்சலும் நம்ம எதிர்பாராத நேரத்தில் வரும். அதே மாதிரி ஒரு நண்பர் வந்தார், வந்து பேச்சு கொடுத்தாரு. பேச்சு கொடுத்தோன்னே இவரை என்ன பண்ணாரு, இந்த போல அட்ராக்ஷன் மாறி போச்சு இல்லவா? உடனே என்ன பண்ணாரு, அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள விளையாண்டுட்டு இருக்கு, இவர் போய் வெளியில பேச ஆரம்பிச்சார். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். வெளியில போய் பேச்சு கொடுத்தார். பேசிட்டே இருந்தார். பேசினார். பேச்சு வளர்ந்துக்கிட்டே போச்சு. உண்மையான ஆயிட்டுங்க. டக்குன்னு சரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு சொன்னே வரும். இப்படிதான் நம்ம இருக்கோம். எது முக்கியமோ அதை விட்டுட்டு வேறு விஷயங்கள்ல அழிஞ்சு போயிடுவோம். ஸோ இப்போ முக்கியமான வேலை பிள்ளைய பார்த்துக்கிட்டு அதை விட்டான். அந்த ஆள்கிட்ட பேசினான்னா அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ரெண்டுக்குள்ள உள்ள விடாது. ஐயோ அந்த வந்த சட்டம் போட வேலை. பிள்ளை எங்க போய் பார்த்தா ஹாலில் காணும். பிள்ளைய காணுமா? இவரை நம்பி விட்டுட்டு போன பிள்ளைய காணும். எல்லாரும் அப்படி திகில் போட மாதிரியே இருக்கு. ரொம்ப ஆழமா கற்பனை சீனுள்ளே பரவாயில்ல. பிள்ளை காணும்னா எல்லாரும் பதறது. அதுவே பெரிய விஷயம். ஆனா எனக்கு என்ன அப்படி வருத்தம்னாக்க, பிள்ளை காணும்னா எல்லாரும் ஏதோ ஆபத்துன்னே நினைக்கிறீங்க. நல்லது கூட நடந்திருக்கு இல்லையா? திகில் படம் மாதிரியே ஆயிட்டு. சரி, குழந்தைய காணும். யாரும் பார்த்தான், ஒரு ஒண்ணு ஓடி போய் அந்த ரூம்ல பார்த்தா, இந்த ரூம்ல பார்த்தா பிள்ளைய காணும். நான் பெட்ரூம்ல போய் பார்த்தா அமைதியா பட்டு தூங்குது பாப்பா. கட்டில்ல பிள்ளை தூங்கிட்டு இருக்கு. யோசிக்கிறாங்களா எப்படி இது நடந்திருக்கும்? நம்மளும் இப்பதான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? கட்டில் சடப்பொருள். சடப்பொருளாகிய கட்டில் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளாது. தானே ஏற்றிருக்க முடியாது. குழந்தைக்கு அறிவு கிடையாது. அதனால் அது சென்று கட்டில ஏறி படுத்திருக்காது. இது ரெண்டுமே நடந்திருக்க வாய்ப்பு அல்லவா? சடப்பொருளாகிய கட்டில் தாமே குழந்தையை ஏற்காது. அறிவற்றதாகிய குழந்தை தானே கட்டிலில் ஏறாது அல்லவா? ஆனா இவன் கண்கூடா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த புள்ள கட்டில் மேல கிடக்கு அல்லவா? இது எப்படி நடக்குது? நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அது பிள்ளை கட்டில போட்டு சமைக்க போயிட்டு இவருக்கு பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஆளு தப்பிச்சுக்குன்னு என்ன பண்ணா, சில விஷயங்களை புரிந்து கொண்டார். மனைவி வந்து விட்டார், அவர்தான் இந்த குழந்தையை கட்டிலில் செலுத்தி இருக்கின்றார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். சரியா? இதுதான் நடக்குது நம்ம லைஃப்ல. எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு சடப்பொருள் அல்லவா? இந்த உடம்பு சடப்பொருள் என்பதால் இது என்னுடைய உயிர் என்று இந்த உடம்பு தேடி வந்து உயிரை பற்றி கொள்ளாது. இந்த உயிர் அறிவற்ற பொருள்.
இது என்னுடைய உடல் என்று சொல்லி அது தானே சென்று ஒரு உடலை சென்று அடையாது. அப்படி சூஸ் பண்ற சாய்ஸ் கொடுத்திருந்தாருன்னா கொஞ்சம் அறிவு இருக்கு நமக்கு இல்லையா? அறிவு தான் இருக்கு. சரி சாய்ஸ் கொடுப்பேன் கொடுத்தாருன்னா அவரை ஒன்றில் இது பண்ணிடுவோம். ஸோ நாம அதை புரிஞ்சுக்கணும். உடம்பு சடப்பொருள், அது உயிரை நாடி செல்லாது. உயிருக்கு அறிவு இல்லை, அதனால் அது இது என்னுடைய உயிர் என்று தேடி வராது. ஆனால் உயிரும் உடம்பும் சேர்ந்தே இருப்பது கண்கூடு இருக்கிறது அல்லவா? எப்படிங்க நடந்துச்சு? நானும் செய்யல, என் உடம்பு சடப்பொருளாதலால் என்னை வந்து சேரவும் இல்லை. எப்படி நடந்துச்சு? செய்யக்கூடியவனாகிய வேறொருவன் இருக்கின்றான், அதுவே அருள். ஊன் அறியாது என்றும், இது சடப்பொருள் ஆதலால் அது என்றும் அறிய போவதில்லை. சடப்பொருளுக்கு அறிவு கிடையாது இல்லவா? ஊன் அறியாது என்றும் ஒருபோதும் அதுக்கு தெரியவே தெரியாது இது என்னுடைய உயிர் என்று. ஏனென்றால் அது சடப்பொருள். அதான் முதல் செய்தி. ஊன் அறியாது என்றும், எக்காலத்தும் அது அறியாத காரணம் அது சடப்பொருள். இப்ப அடுத்தது நீங்களே பொருள் சொல்லலாம். உயிர் அறியாது ஒன்றும் அப்படின்னா உயிருக்கு ஒன்றும் தெரியாது. உயிருக்கு ஒன்றும் தெரியாது. இது என்னுடைய உயிர் என்றெல்லாம், உடல் என்றெல்லாம் அதுக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்ன சொன்னாங்க? உடம்பை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப இந்த உயிருக்கு அறிவு வந்து சிற்றறிவு என்பதும் தெரியும். இது என்னுடைய உடல் என்று அதால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. தனுக்கரண போன போகங்களை படைக்கும் ஆற்றலும் அதுக்கு கிடையாது. அதனாலதான் அது வந்து என்ன சொல்ற? அறியாது ஒன்றும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. தனு கரண போன போகங்கள் படைக்கிற பற்றி எல்லாம் அதுக்கு எதுவும் தெரியாது. ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை. இவை அப்படின்னா இது ரெண்டும் ஒன்னா கணப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். இந்த ரெண்டும் நடக்குதா இல்லையான்னு கேட்கிறேன். ரெண்டும் நடக்குது அல்லவா? இவை தான். தான் என்றால் அவன் அர்த்தங்க. தான் என்றால் அவன் என்று பொருள். எப்பவுமே தான்னா அவன் பொருள். தாம் என்றால் அவர்கள், தான் என்றால் அவன், தங்கள் என்றால் அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம் இல்லவா? தான் என்றால் அவன் அறியாது, பெருமான் அறியாது. ஆறு அறிவார் தான், வேற யாருப்பா தெரியும்? இது எப்படி அந்த மனைவியை தவிர வேற யாரும் அந்த குழந்தையை கட்டிலில் சேர்த்திருக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு அவர் வருகின்றாரோ, அது போலவே இந்த உயிரும் உடலும் ஒன்றாக இருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது உயிர் தானாகவே உடலை தேடிக்கொள்ளவில்லை. உடல் சடப்பொருள் ஆதலால் உயிரை நாடி வரவில்லை. ஆனால் இது இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றதே. எப்படி என்று கேட்டால், தான் என்று சொல்லக்கூடிய அருள் செய்யக்கூடிய வேலை இது. திருவருள் தான் அந்த பதிப்பசு பாசம் 3 பேருக்கும் இடையில தொடர்பே ஏற்படுத்துது. அந்த செய்தியை தான் இங்க சொல்றாங்க. சரியா? திருவருள் தான் உயிரை உடலில் கூட்டுவிக்கின்றது. அளவைகள் பெற்றோம் இல்லையா? அதுல ஒரு அளவை, என்ன அளவை? ஒழிப்பு அளவைன்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். இது இல்ல அதனால இதை தள்ளு, இது இல்ல அதனால இதை தள்ளு, இது இல்ல அதனால இதை தள்ளு. இந்த பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இது முடியுமோ, இதுவா இருக்குமோ, இல்ல அப்ப இதை நீக்கணும். சோ இப்ப நம்மள்ட்ட ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல, தள்ளிடு. இதுக்கு சான்ஸ் இருக்கா? தள்ளிடு. இதுக்கு சான்ஸ் இருக்கா? தள்ளிடு. இது 3மே இல்லைன்னா 4வது தான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஒன்னொன்னா விட்டு விட்டு நீக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் ஒழிப்பு அளவை அப்படின்னு சொல்றது. ஒழிப்பு அளவை. அந்த ஒழிப்பு அளவின் அடிப்படையில தான் இந்த பாட்டுக்கு நாம பொருள் கொள்கின்றோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அருள்தான் நம்மை ஆளுகின்றது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட திரண்ட ஒரு பொருள். அருள் தானங்க நம்மளை ஆளுகின்றது. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. அருள் தான் நம்மை ஆளுகின்றது. அருளே உலகெல்லாம் ஆள்விப்பது. காரைக்கால் அம்மையார். அருளே உலகெல்லாம் ஆள்விப்பது. ஈசன் அருளே பிறப்பறுப்பதானால் அவனுடைய திருவருள் தான் நம்முடைய பிறவியையும் நீக்கி அருள்.
பிறவி ஆகிய துன்பத்தை பெருமான் மட்டும்தான் நீக்க முடியும். நம்மளால சில துன்பங்களை நீக்கிக் கொள்ள முடியும். நமக்கு ஏற்படக்கூடிய பசி அது ஒரு துன்பம் தான் அல்லவா, அதை நீக்கிக்கலாம், சாப்பிட்டா வேலை முடியும். அடுத்தது ஒரு உடல்நல குறைவு ஏற்படுது, ஒரு மருத்துவரை போய் பார்க்கலாம், அவங்க மாத்திரை கொடுப்பாங்க, போட்டிங்கனாக்கா அதுல இருந்து நாம் தாமாகவே விலகிக் கொள்ளலாம். பசி என்ற துன்பத்தையும் நீக்கிக் கொள்ளலாம், உடல்நல குறைவு என்ற துன்பத்தையும் நீக்கிக் கொள்ளலாம். ஆனா இந்த பசி, உடல்நல குறைவு இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய துன்பம் உண்டு, பிறவி ஆகிய துன்பம். இந்த துன்பத்தை நீக்குவதற்கு மிகப்பெரிய மருத்துவனாகிய அருளாளனால் தான் முடியும். அந்த அருள் தான் நம்மை செலுத்தும். அதான் அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது என்று சொன்னார். சரி, இந்த பாடல்ல ஐயம் இல்லை என்றால் அடுத்த பாடலை படிக்கலாம். இந்த பிறவியில முக்தி அடைய போறோம்னு நமக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. முக்தி அடைய போறோம், இந்த பிறவியில தான் முக்தி அடைய போறோமா? முக்தி அடைவதற்கு ஒரு பக்குவ நிலை வரணும் இல்லையா? இருவினை ஒப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த இருவினை ஒப்பு நிலை வந்து விட்டதுன்னு சொன்னா முக்தி அடைய போறோம்னு அர்த்தம். ஆனால் யாருக்கு அந்த பக்குவம் வந்து விட்டதோ அவர் சொல்ல மாட்டார். சொல்லு இறப்பு துன்பம். ஆமா, ஏன்னா திரும்ப பிறக்க போகிறோம். ஆமா, ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிறீங்க, பிறக்க தான் போகிறோம். இப்போ பிறவி இருக்குது, இன்னொரு பிறவி உண்டு. அப்போ இறப்பு ஓகே, முக்தி என்று வரும் பொழுது இறைவன் வினைகளை செயல்படாதபடிக்கு ஆக்கி விடுவான். மரணம் என்று வரும் பொழுது வினைகள் ஆக்டிவாக வினைகள் இருக்கு இல்லையா, அது பிறவிக்கு உண்டான விதை அப்படின்னு நம்ம பேசுறோம். ஒரு விதை என்பது பக்குவமாக இருந்தால்தான் முளைக்கும். சரியா? மரணம் அடையும் பொழுது வினைகள் மிக பக்குவமாக தயாராக இருக்கும் அடுத்த பிறவியை தருவதற்கு. முக்தி அடையும் பொழுது வினைகள் இன்ஆக்டிவ். சாமி ஒரு பெரிய சட்டி எடுத்து தீயை மூட்டி எல்லா வினையும் அதுல கொட்டி வறுத்துருவார். எல்லா விதையும் அள்ளி வறுத்துவோம். ஒரு விதை இருக்கு, விதைகள் எல்லாத்தையும் அள்ளி சட்டியில போட்டு நல்லா வறுத்துரும். வறுத்ததுக்கு அப்புறம் முளைக்குமா? எவ்வளவு பண்பட்ட நிலத்துல போட்டாலும் அது முளைக்காது. அதுபோல இறைவன் வினைகள் யாவையும் நீக்கி அருள்வான். அதாவது வறுத்த விதை போல் ஆக்கி விடுவான். அதிலிருந்து பயன் விளையாது. வினையினுடைய பயன் பிறவி அல்லவா, அது விளையாது. ஆனா மரணம் அப்படின்னு வரும் பொழுது வினைகள் மிக பக்குவமாக தயாராகும் அடுத்த பிறவிக்கு. மரணம் இல்லைன்னா அப்போ வினையெல்லாம் வரப்போச்சு. நிச்சயமா எனக்கு தெரியாது, எனக்கு மரணம் இல்லை. யாருக்குமே தெரியாது. நாம சிவநெறிக்குள்ளார நின்று திருமுறைகள் ஓதி, ஐந்தெழுத்து ஓதி 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 பெருமான் மீது அன்பு பெருகும் பொழுது நமக்குள்ளார ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும். என்ன என்று கேட்டால், உலகம் வெறுக்கப்படும். நமக்கு இது மேல ஒரு மிகப்பெரிய சலிப்பு ஏற்படும். இதை அனுபவிச்ச இதுதானா இன்பம் அப்படின்னு ஒரு பெரிய என்ன சொல்றது, அது சலிப்பு. அனுபவித்து அனுபவித்து அது மேல ஒரு சலிப்பு ஏற்படும். திகட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சாப்பிட சாப்பிட திகட்ட சக்கரை பொங்க முதல் 2 வாய் நல்லா இருக்கும், 3வது வாய் திகட்டும் அல்லவா? அது போல பல்வேறு பிறவிகள் நமக்கு இனிப்பாக அமைந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல இந்த பிறவி ஆகிய சக்கரை பொங்கல் நிச்சயமா கசக்கும். அப்படி கசக்கும் பொழுது இதை விட இனிமையான பொருள் வேறொன்று உண்டு என்ற எண்ணம் நமக்கு வரும். அந்த இடம்தான் திருவடி. அதை நோக்கி நம்ம போகணுங்கிற அருள் நாட்டம் எப்ப வந்ததோ அப்பையில இருந்து நம்ம பக்குவப்பட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே பதிப்பு சுபாசம்னா என்னன்னு தெரியும். அப்பறதெல்லாம் நீ திருவையாறு போய் நான் ஆட்கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்பறதான் நீ திருவையாறு போ நானே ஆட்கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அது முக்தி அடையிற அவங்களுக்கு அந்த இது தெரியுது இல்ல. அப்பர் பெருமான்லாம் அங்க போறதுக்கு முன்னாடியே முக்தி அடைந்தவர். அங்க போறதுக்கு முன்னாடியே முக்தி அடைந்தவர். அதாவது எப்படின்னாக்க, நமக்கும் அருளாளர்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. நம்முடைய கருவிகரணங்கள் யாவும் உலகத்தை சார்ந்தே இருக்கும், அவர்களுடைய கருவிகரணங்கள் யாவும் பெருமானை சார்ந்தே இருக்கும். அவர் மேல இறைவனை கைலாய காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆவல் மீதூர கைலாயத்துக்கே போயிட்டார். அங்கு சிவபெருமான் இன்னும் பாட நமக்காகத்தான், இன்னும் திருவையாத்துல பாட வேண்டிய பாட்டெல்லாம் நிறைய பாக்கி இருக்கு இல்லையா, அதனால நீ திருவையாத்துக்கு போன்னு சொன்னார். ஆனா திருவையாத்துக்கு பிசிக்கலா போக வைக்கல. ஆன் த ஸ்பாட் கைலாயத்திலே ஒரு சுனையை ஏற்படுத்தினார். மூழ்கு என்றால் மூழ்கி எழுந்த இடம் திருவையாறு. போனது வேணா ரொம்ப சிரமப்பட்டு போயிருப்பார். ஒரு பொழுது பெருமான் ஒரு நொடியில கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டார்.
சரியா? ஆனா அவர்கள் எல்லாம் இந்த ஆன்மா உடம்புக்குள்ள இருந்தபடியே முத்தி அடைந்தது. சீவன் முத்தர் அப்படின்னு சொல்றது. சரியா? சோ நமக்கும் அவர்களுக்கும் பெரிய வேறுபாடு. வள்ளலாறுதெல்லாம் வந்துட்டு நான் இந்த நேரத்துல இந்த டேட்ல நான் போயிடுவேன், நான் உள்ள போயிருக்கேன், கதவுக்குள்ள சாத்திட்டு இருக்கேன், அந்த மாதிரி டேட்ல சீவன் முத்தி, உடம்புக்குள்ளாரையே முத்தி அடைதல். பட் அவர்களுடைய பக்குவ நிலை ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும், பிறருக்கு தெரியாது. பிறருக்கு தெரியாது. அருளாளர்கள் கொடுத்த பாடல்கள் வழி வேணா அவருடைய அனுபவத்தை நாம புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்றாருல, நான் இந்த நாள் இந்த டேட்ல இந்த டைம்ல போயிடுவேன், அந்த மாதிரி ராஜேஷன் அவங்களும் அப்படிதான், நான் இந்த டைம்ல சமாதி ஆயிடுவேன், இந்த டேட்ல இந்த டைம்ல நான் சமாதி ஆயிடுவேன் சொல்லிட்டே உள்ள ராகவேந்திரர் அந்த மாதிரி அவங்களும் அப்படிதான். பட் என்ன மாதிரியான முத்தி நிலை அது? நீங்கதான் நம்முடைய அருளாளர்கள் இது மாதிரி எதுவும் செய்ததாக செய்தி இல்லை. அந்த கடைசி நேரம் வரும் பொழுது அந்த ஒட்டுமொத்தமா ஊரே சேர்த்துக்கிட்டு தான் முத்தி அடைந்தார்கள், தான் மட்டும் முத்தி அடைந்ததாக செய்தி இல்லை. அதனால அதனால அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாமே. சரியா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுத்த பாடல் படிக்கணும். அடுத்த பாடல் படிக்கலாம். அருளாளர்களுடைய பக்குவத்தையோ, அருளாளர்கள் இல்லாமலே சாதாரணமா மற்ற மனிதர்களுடைய பக்குவத்தை எடை போடும் ஆற்றல் நமக்கு கிடையாது. அது நீங்க வள்ளலார்னு சொன்னாலும் சரி, இன்னொரு பேர் சொல்லி ராகவேந்திரர்னு சொன்னாலும் சரி, யாரா இருந்தாலும் பெரிய பெரிய ஞானிகள், அவங்கெல்லாம் ஞானிகள்னு வச்சுக்கோமே, அவங்களுடைய பெயரை கூட நீங்க பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய பக்குவம், என்னுடைய பக்குவம், அவருடைய பக்குவத்தை கூட ஒருவருக்கொருவர் எடை போடுவதற்கு உண்டான தகுதி நமக்கு கிடையாது. அவருக்கு முத்தி உண்டா இல்லையா? எப்பொழுது உண்டு? எல்லாருக்கும் முத்தி நிச்சயம் அல்லவா? ஆனால் என்று என்பதுதான் கேள்விக்குறி. அந்த என்று என்ற கேள்விக்கு உள்ள இருந்து அந்த பக்குவத்தை கண்காணிக்கக்கூடியவனாகிய பெருமானுக்கு தான் தெரியும். இந்த பக்குவம் எந்த அளவுல நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம செலுத்தக்கூடியதாகிய பரம்பொருளுக்கு தான் தெரியும். அதுதான் அதெல்லாம் சரியா? அடுத்த பாட்டு படிங்க. பால் ஆழி மீன் ஆளும் ஆண்மை பொருள் உயிர்கள் மால் ஆழி ஆளும் கருத்து. பால் ஆழி மீன் ஆளும் பான்மை தருள் உயிர்கள் மால் ஆழி ஆளும் மறைத்து. சரி, இதை நான் எண்கள் சொல்றேன் போடுங்க, அதுக்கப்புறமா நமக்கு புரியும். அருள் உயிர்கள், அதுல தருள் உயிர்கள்னு இருக்கு, அது கரெக்ட் தான். பிரித்து எழுதும்போது அருள் உயிர்கள் அப்படின்னு மாறும். அருள் உயிர்கள் மால் ஆழி ஆளும். மால் ஆழி 2, அருள் உயிர்கள் 1, மால் ஆழி 2, மரித்து 3. ஆளும் 4, பால் ஆழி மீன் 5, ஆளும் பான்மைத்து. ஆளும் பான்மைத்து இது 6. இப்ப படிச்சு பாருங்க. அருள் உயிர்கள் மால் ஆழி மரித்து ஆளும், பால் ஆழி மீன் ஆளும் பான்மைத்து. ஆளும் ஆளும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பொருள் மாறும். அங்க அருள் உயிர்கள் மால் ஆழி மரித்து ஆளும், பால் ஆழி மீன் ஆளும் பான்மைத்து. திருவருள் தான் நம்மை செலுத்துகிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இறைவன் திருவருள்ல தான் நாம இருக்கோம் அல்லவா? அதுதான் அருள் உயிர்கள்னு சொல்றாங்க. அருளுக்குள்ளாரையே இருக்கக்கூடியதாகிய உயிர்கள் அப்படின்னு அர்த்தம். அருள் உயிர்கள், அருளையே ஆதாரமாக கொண்டுள்ள உயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த அருளனுடைய அருமை பெருமைகளை அனுபவிக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பதில் அல்லவா? அது எப்படிப்பட்டது என்பதுதான் இந்த பாட்டுல சொல்றாங்க.
அருளையே ஆதாரமாக கொண்ட உயிர்கள் என்ன செய்கின்றனவா? மால் ஆழி. மால் என்றால் மயக்கம் என்று பொருள். மால் என்றால் மயக்கம் என்று பொருள். மயக்கம் தருவதாகிய பொருள் எது நமக்கு? உலகம். மயக்கம் தருவதாகிய பொருள் உலகம். அருளையே ஆதாரமாக கொண்ட இந்த உயிர்கள் மயக்கத்தையே தரக்கூடியதாகிய உலக பொருள்களில் மரித்து மீண்டும் மீண்டும் ஆளும் அழுந்தும். அருளையே ஆதாரமாக கொண்ட உயிர்கள் மயக்கமே நிறைந்த உலகமாகிய பெருங்கடலில், ஆழி என்றால் கடல் அப்படின்னு அர்த்தம். மால் ஆழி என்றால் மயக்கம் தரக்கூடியதாகிய மாயையிலிருந்து தோன்றிய உலகமாகிய பெருங்கடல் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகமாகிய கடலுக்குள்ளார மரித்து அப்படின்னா மீண்டும் மீண்டும், நம்ம மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம் இல்லையா? இந்த பிறவியிலேயே மீண்டும் மீண்டும் ஒரே இன்பத்தையே அனுபவிக்க முயல்கின்றோம். அல்லது கொஞ்சம் ஒருபடி மேல போய் பார்க்கணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த உலக வாழ்க்கையே நாடி வருகின்றோம், பிறவி எடுத்து அல்லவா? அதைத்தான் சொல்ற. அருளையே ஆதாரமாக கொண்ட அந்த உயிர்கள் மயக்கம் தருவதாகிய மாயையிலிருந்து தோன்றியதாகிய இந்த உலகம் ஆகிய கடலில் மீண்டும் மீண்டும் ஆழும், அழுந்துகின்றது, அழுந்தியே இருக்கின்றது. இது எப்படிப்பட்டது தெரியுமா? பால் ஆழி மீன். பால் நிறைந்த ஒரு கடல், பார்க்கடல் அப்படின்னு வச்சுக்கோமே. அதுக்குள்ளார ஒரு மீன் இருக்கு. பார்க்கடல்ல ஒரு மீன் இருக்கு. இப்ப அந்த பார்க்கடல்ல இருக்கிற மீன் தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள, தனக்கு இன்பம் தேடிக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு பால் கடல் இருக்குங்க. அந்த பால் கடல்ல ஒரு மீன் கிடக்கு. கற்பனை பண்ணிக்கோங்க, எந்த ஊர்ல பால் கடல் இருக்கு, எங்க என்ன மீன், அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் போல இருக்கு. என்ன அந்த பக்கம் போயிடாது. சாதாரண தண்ணியில கிடக்கிற மீனே பரவாயில்ல, பால்ல வேற விலகி அப்படி போயிடக்கூடாது. பால் கடலில் இருக்கக்கூடியதாகிய ஒரு மீன் தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்கு அல்லது இன்பம் துய்ப்பதற்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க. அந்த பாலை குடிக்கணும் அல்லவா? பார்க்கடல்ல இருக்கக்கூடிய மீன் பாலை அருந்தி தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும், பாலை அருந்தி தன்னுடைய இன்பத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆனா மீனுக்கு ஒரு சின்ன புத்தி உண்டு. என்ன தெரியுமா? என்ன செய்யும்? நல்லா அந்த தண்ணிக்குள்ளார கடந்து ஆடும். கீழே இருக்கிற சின்ன சின்ன நாக்காம்பூச்சி, சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன மீன், அதெல்லாம் பூச்சி பிடிக்கும். இதான் மீனுடைய பண்பு அல்லவா? இதைத்தான் நாம செஞ்சுட்டு இருக்கோம். உலகமாகிய மிகப்பெரிய பார்க்கடலுக்குள்ளார ஒரு குட்டி மீன் ஆகிய நம்மளை கொண்டாந்து சுவாமி போட்டிருக்க. இங்க இருந்து என்ன செய்யணும்? திருவருள் நிறைந்த இந்த இடத்துல இருந்து அருளை பருக வேண்டும். திருவடியிலிருந்து கிடைக்கும் இன்பத்தை திருமுறைகள் ஓதுதல் மூலம் பெற வேண்டும். திருவடி இன்பம் என்னமோ ஒரு இடத்துல இருந்து தொடர்ந்து ஊற்றிட்டு இருக்கா மாதிரியும் ஓடி போய் அங்க குடிக்கிறதும் அல்ல. திருமுறைகளை ஓத ஓத திருவடி மீது அன்பு பெருகும். நமக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவமாக பருக வேண்டும். ஆனால் நாம் அதையா செய்கின்றோம்? இல்லையே. இந்த உலகம் தரும் சிற்றின்பங்களை நாடியே இருக்கின்றோம். இது எத்தகையது தெரியுமா? பால் நிறைந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் சிறு சிறு பூச்சிகளை உண்பதற்கு சமமாகும் என்று சொல்கிறார். உண்மையா பொய்யாங்க? ஞானியினுடைய வாக்குங்க. நம்ம ரொம்ப இயல்பா நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அதுதான் அந்த மால் ஆழி, மயக்கம் நிறைந்ததாகிய உலகம். மெய்ப்பொருள் திருவடி என்பதை நம்ம கண்ணில இருந்து அப்படியே மறைச்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பத்தையே நமக்கு ஊட்டுவதாக இருக்கு. இந்த நிலையில தான் நாம் இருக்கோம். சரியா? இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயல வேண்டும். தப்பிக்கிறதுக்கு நமக்கு முயற்சிக்கு கை கொடுக்கிறது தான் இந்த பாட்டு உள்ளிட்ட திருமுறைகள். சரியா? உலகம் விரிந்து நிற்பதே அதுக்காக தான், நம்மள மயக்கத்துக்கு தான். மாயையிலிருந்து தோன்றிய இந்த உலகம் பலவாறாக விரிந்து நின்று பலவாறான இன்பங்களை நமக்கு தருகிறது. அதுல இருந்து தோன்றியதானே மெய்வாய் கண் மூக்கு செவி. இதுதானே முக்கியமான இன்பங்களை எல்லாம் தருவதாக நாம் கருதுகின்றோம் அல்லவா? இதன் பயப்பட்டுதானே நாம் நினைக்கிறோம். அதுதான் தவறு. மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொறிகள் தரும் இன்பங்களை விட திருவடி இன்பம் தான் சிறந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்தில் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கொள்ளலாம். திருவடிதான் நமக்கு நிலையான வாழ்வு அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மை நம்ம மனசுக்குள்ளார இருக்கணும். அதுதான் இந்த பாடல் நமக்கு சுருக்கமாக சொல்றது.
புலன்கள் தரக்கூடிய இன்பம் சுவையானதாகத்தான் இருக்கும். ஏதோ இந்த இன்பம்லாம் பொய்ன்னு நம்ம பேசிக்கிறதுனால சரி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் இன்பம் தானே. மெய் வாய் கண் மூக்கு செவி தரக்கூடிய அத்தனை நல்ல ஒரு இனிமையா பாடல் கேட்கிறோம். இந்த காதுக்கு இன்பம் தானே. இல்லை ஒரு கை நிறைய சக்கரை பொங்கல் நெய் சொட்ட சாப்பிட்றோம். நாவுக்கு இனிமை தானே. கண்கொள்ளா காட்சி இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். கண்ணுக்கு இன்பம் தானே. அல்லவா? இப்படி இந்த 5 பொறிகளும் தரக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பங்கள் தான். ஆனால் அந்த இன்பத்தினுடைய தன்மை என்னன்னு நம்ம பார்க்கணும். நான் 2 தன்மை சொல்றேன். முதல் தன்மை அது நிலைத்ததா, நிலையற்றது. ஏனென்றால் இன்பம் தந்த பொருள் ஒரு நாளைக்கு அழிய போகுது. அதனால அதுல இருந்து வந்த அந்த இன்பம் நிலையற்றது அல்லவா? அது சடப்பொருள். சடப்பொருள்ல இருந்து தோன்றிய இன்பம் எப்படி நிலையான இன்பமாக இருக்க முடியும்? இந்த உடம்பு தரக்கூடிய இன்பம் எல்லாமே எங்கிருந்து விளைந்ததுங்க? எல்லாமே சடப்பொருள்ல இருந்து விளைந்தது தானே. சடப்பொருள்ல இருந்து விளைந்த இன்பம் எப்படி ஒரு நிலையான இன்பமாக பேரின்பமாக இருக்க முடியும்? அதுவும் சடமான ஒரு இன்பமாகத்தான் இருக்க முடியும். பொருள் அழியும் தன்மை உடையதால் அதிலிருந்து தோன்றிய இன்பமும் அழியும் தன்மை உடையது. சரியா? காஃபி ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்து இப்படி நீட்டுறேன். இந்த காஃபியை விட மாட்டோம். ஒரு கப் காஃபியை கொண்டாந்து காட்டுறோன்னு அதை குடிச்சாச்சு. அப்பா கும்பகோணத்துல இருந்து எடுத்துட்டு வந்த டிகிரி காஃபி அப்படின்னு சொல்லி சப்பு ரொட்டி சாப்பிட்டுருக்கோம் அந்த காஃபியை. சரியா? குடிச்சாச்சு. மகிழ்ச்சியா அதை குடிக்கிறோம். அது இன்பம் தான். குடிச்சாச்சுன்னு வச்சுக்கோம். ஆக்சுவலா காஃபி நச்சு பொருள் அது தெரியும் தானே நமக்கு. காஃபின்னு ஒரு நச்சு பொருள். அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம். அது இன்பம் தரக்கூடிய பொருளாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த இன்பம் நிலையானதா என்று கேட்டால் இல்லை. காஃபியை குடிக்கிற வரைக்கும் நாக்குல நிற்கும். இன்னொரு முறை அந்த காஃபியின் இன்பம் வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் காஃபி போடணும். அதே டேஸ்ட்ல வருமானம் வேற தெரியாது. ப்ரொபோர்ஷன் மாறி போச்சுன்னா டேஸ்ட்டும் மாறி போகும் அல்லவா? சோ நிலையான பொருள் அல்ல. அதிலிருந்து பொருள் நிலையானது அல்ல என்பதால் அதிலிருந்து விளைந்த இன்பமும் நிலையானதாக இருக்கவே முடியாது. திருவடி நிலையானது என்பதால் அதில் விளையும் இன்பம் நிலையானது. திருவடி மிகப்பெரியது என்பதால் அதில் விளையும் இன்பமும் மிகப்பெரியது. இது போன்ற பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளார வரணுமே. இந்த பயிற்சிக்குள்ளார இருக்கும். சரியா? அதுதான் சிறப்பு. அதுதான் நமக்கு சொல்லாம சொல்றாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளை கடிச்சு அந்த மீன் சாப்பிடுது. அதே மாதிரியே நீயும் இருந்துராத. இந்த 5 பொறிகள் தரக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் மாதிரி ஓரளவுக்கு தான் இன்பமா இருக்கும். இதை தாண்டி மிகப்பெரிய இன்பம் ஒன்று உண்டு. இதை தாண்டி என்று நான் சொன்னதால் இதுக்கு அப்பால் என்று கருதக்கூடாது. அது உள்ளேதான் இருக்கு. அதுக்குள்ளாதான் நாம கிடக்கிறோம். பால் ஆழி மீன் ஆளும் பான்மைக்கு உள்ளே கடந்துகிட்டு பூச்சியை பிடிச்சிட்டிங்கிற மாதிரி திருவருக்குள்ளாரையே இருக்கக்கூடிய நாம் சிற்றின்பங்களை நாடுவது குற்றம் என்பதை இந்த பாட்டு நமக்கு சொல்லித்தரும். பாடல்கள் எவ்வளவோ படிக்கிறோம். அழுந்தியே அழியும் அறியும். இன்பத்துக்குள்ளார அழுந்தியே அறியும் என்பதால் அதுக்குள்ளார அதான் ஒவ்வொரு முறையும் காஃபிக்குள்ளார அழுந்தி தான் அறிய வேண்டியது. அதுதான் ஒரேடியா போய் திருவடி இன்பத்தில் அழிஞ்சிடும். காஃபிக்குள்ள குதிக்க முடியாது. திருவடியில குதிச்சுவோம். எவ்வளவோ அருளாளர்கள் இந்த செய்திகளை நமக்கு அவ்வப்போது சொல்லிட்டு தான் போறாங்க. கிரிப்பு தான் நம்ம கையில். அதனாலதான் நம்மளால பிடிக்க முடியல. நம்மகிட்ட ஒரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? பெரிய பெரிய விஷயங்களை யாராச்சும் சொன்னா அப்படியே விட்டுருவோம். நம்ம ஒன்று விட்டுருவோம். நாளைக்கு மழை வரும் அப்படின்னு இந்த வசந்தத்துல காட்டலாம்னு சொன்னாங்க. மறக்காம கரெக்டா சொல்லிடுவாங்க. 3 நாளைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நியூஸ்ல வந்துடும். 3 நாள் பேக்ல படம் இருக்கும் இல்லவா? இதை கரெக்டா நம்ம போகணும். மாசில் வீணை பாடி திருவடி நிழல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நாடி நாம ஒருபோதும் செல்வது இல்லை இல்லையா?
நம்முடைய வாழ்க்கை தான் நமக்கு உதாரணமாகவே அமையுது. எலெக்ஷன்ல வாக்குறுதிகள்லாம் நிறைய அள்ளி வீசுவாங்க, அதை அப்படியே நம்புறோமா இல்லையா? செய்ய போறாங்கன்னு நம்புறோமா இல்லையா? அல்லவா? ஆனா செய்வாங்களா? எல்லாவற்றையும் செய்வதில்லை. அதுபோல மழை வரும் என்று வானிலை அறிவிப்பு வந்தாலும் எல்லா நேரங்களிலும் மழை வருவதில்லை. ஆனா இதெல்லாம் நம்ப தயாரா இருக்கிற நாம அருளாளர்கள் சொன்ன புத்தி நெறியை நாடுவதற்குண்டான வழிமுறைகளை சரியங்கிரிய யோகம் ஞானத்தை கெட்டியா பிடிக்காம இருக்கும். அவ்வளவுதான் நம்முடைய குறைபாடு. அதுல இருந்து நாம இது போன்ற பாடல்களை படிச்சதுக்கு அப்புறம் அந்த மாற்றம் நமக்குள்ளாக வரணும். பால் ஆழி மீன் ஆளும் பான்மைத்து அதுல இருந்து நாம மாற வேண்டும். அதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய செய்தி. நல்லது. அடுத்த பாட்டு படிக்கலாம். அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தும் உணர்வை உணராது உயிர். சரி, நம்பர் சொல்றேன், போட்டுக்கோங்க. நேரடியாக தான் இருக்கிற பொருள். அணுகு துணை அறியா ஆற்றோனில் 1. ஐந்தும் ஐந்தில் இல்லைங்க, அது இல்லு மாத்திக்கணும். ஐந்தில் 2 உணர்வை உணராது 3 உயிர் 4. நேரடியா தான் இருக்கு. அணுகு துணை அறியா ஆற்றோனில் ஐந்தில் உணர்வை உணராது உயிர். என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே செய்திதான். திருவருள் தான் நமக்கு மிக நெருங்கிய நண்பன், மிக நெருங்கிய துணையாக இருக்கக்கூடியவன். நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் அவன்தான் நமக்கு தோன்றாத துணை. அப்படிதான் அடியார்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, தோன்றா துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு தெரியலனாலும் அவன்தான் நம்மை செலுத்துகின்றான், அவன்தான் நமக்கு துணை என்று சொல்கின்றார். அணுகு துணை அறியா ஆற்றோன். ஆற்றோன் அப்படின்னா ஆறுனா, ஆற்றோன் அப்படின்னா ஆறு என்றால் வழின்னு அர்த்தம். ஆற்றோன்னா வழிபோக்கன்னு அர்த்தம். அணுகு துணையறியா ஆற்றோன் அப்படின்னா அணுகுதல் எப்படின்னா நெருங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கான், தனியா நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு தனியா நடந்து போயிட்டு இருக்கிறதா அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அணுகு துணை அறியா ஆற்றோன். ஒரு வழிபோக்க நடந்து போயிட்டு இருக்கான், அவனுக்கு துணையாக இன்னொருவன் வந்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், நான் தனியா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்கான். அணுகு துணை என்று சொல்வது மிக அணுக்கமாக ஒரு துணை வந்து கொண்டே இருக்கின்றது பின்னால. இல்ல நம்ம வந்து இப்ப இறை இயல்புள்ளார போக வேண்டாம், பிசிக்கலாவே நம்ம இங்க உலகிலே பார்ப்போமே. நான் தனியா போயிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் பாடி கார்டு வந்துட்டே இருக்காருங்க, பட் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, அவர் கூட வராருங்கிற அந்த அறிவே இல்லாம நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். போகும்போது எனக்கு என்ன வருதுன்னா அச்சம் மீது வருகின்றது. ஐயோ நம்ம தனியா போறோமே, இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படிங்கிற அந்த பயம் எனக்குள்ளார வந்துட்டு இருக்கு. இந்த பயம் நீங்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிளான ஆக்ஷன் தான். திரும்பி பார்த்தா ஒரு ஆள் துணைக்கு வர்றாங்கிறது மெஷின் கன்லாம் வச்சிருக்காங்க. எந்த பயமும் வேண்டாம், நம்ம பாட்டுக்கு துணிச்சலா வீறு நடை போடலாம்.